வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம ரெக்கமெண்டேஷனில் எதுவும் கொடுக்கறதில்ல, ஜஸ்ட் அனலைசிஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் மிட் டேயில் 160 பாயிண்ட்டு கிட்ட அப்பில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இது டே கேண்டில் பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் இஸ் பிட்வீன் 21,800 அண்ட் 25,800 தான் இருக்குது. ஸோ இது மிட் ரேஞ்சில் இருக்குது. இங்கேருந்து மேற்கொண்டு மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 24,500 கிட்ட போகும்பொழுது திரும்பவும் ஒரு செல் ஆஃப் வரலாம். மேபி நாளைக்கு ஃப்ரைடே அப்போ கூட அந்த செல் ஆஃப் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கி அதிகபட்சமாக ஆட்டோ செக்டார் 1.8% மேலே இருக்குது. ஸோ மெட்டல் 1.4% டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எஃப்ஐஐ ஆன் அண்ட் ஆஃபில் இருக்காங்க. ஸோ ஹையர் லெவலில் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நேற்றுக்கு ஒரு 2,000 கோடி கிட்ட நெட்டாக கேஷ் பொசிஷனில் விற்றுருக்காங்க. ஸோ 3,000 கோடி டிஐஐ நெட்டாக கேஷ் பொசிஷனில் வாங்கினதுனால கொஞ்சம் மார்க்கெட்டு மேலே ஏறி இருந்துச்சு நேற்றுக்கு. இன்றைக்கும் அதே ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்றைக்கி ஈவினிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். நம்ம ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஒரு 750 ரேஞ்சில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும், ரிலையன்ஸும் ஒரு 1,300 ரேஞ்சு கிட்ட போகும்போதும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் மேலே ஏறதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் குறைஞ்சிருக்கு. யூஎஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் செட்டில் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பட் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா வால் ஸ்ட்ரீட்டில் டவ் ஜோன்ஸ் இறங்கி இருந்துச்சு, நாஸ்டாக் கீழே இறங்கி இருந்துச்சு 0.5%. ஸோ செமிகண்டக்டர் ஸ்டாக்லாம் நேற்றுக்கு நல்லா அடி வாங்கியிருந்தாங்க. கோல்டும் சில்வரும் கீழே போய்கிட்டு இருக்குது. கோல்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ லார்ஜ் கேப் பக்கமே இருங்க, ஸ்மால் கேப் சைடில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி ஆரக்கிள் ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இது 8,000 நானும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன், ஆனால் வாங்க முடியல. ஸோ திரும்பவும் 8,000 ரேஞ்சில் கிடச்சிச்சின்னா வாங்கலாம். ஸோ மார்கன் ஸ்டான்லி அதானி பவருக்கு நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவர் ரேட் கொடுத்துருந்தாலும் ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 275 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு 20% அப்சைடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை 100 பார்த்துக்கிட்டு இருந்தேன் வாங்கணுன்னு. பட்டு எல்லாருடைய இன்புட்ஸ்லேயும் லைக் அதானி அம்பானி கம்பெனிலாம் வாங்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்ததுனால நான் அதை இக்னோர் பண்ணேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுது. ஸோ 100 அதானி பவர் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு, இப்போ டபுள் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.